ஐநா பொதுச்சபை UN ஜெனரல் அசெம்பிளியோட 80வது மீட்டிங்ல நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசுனது கவனத்தை ஈர்த்திருக்கு. என்ன முக்கியமா சொன்னாரு? அவரோட பேச்சோட மையம் என்னன்னா, ஐக்கிய நாடுகள் சபை இப்போ இருக்கிற உலக நிலைமைக்கு ஏத்த மாதிரி இல்ல, அதை சீர்திருத்தணுங்கிறது தான். குறிப்பா பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில்ல மாற்றம் வேணும்னு சொன்னாரு. அப்புறம் குளோபல் சவுத் நாடுகள், அதாவது வளரும் நாடுகள், குறிப்பா இந்தியா மாதிரி ஆக்டிவா இருக்கிற நாடுகள் தலைமையில உலக ஒத்துழைப்ப பலப்படுத்தணும்னு சொன்னாரு. பயங்கரவாதத்தை உறுதியா எதிர்க்கணும், மல்டிலேட்ரலிசம், அதாவது பன்னாட்டு அமைப்புகள் மேல இருக்கிற நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரணும்னு வலியுறுத்தினாரு. ஐநா எந்த விஷயத்துல பின்தங்கி இருக்கு இல்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அவரு நினைச்சாரு? பல விஷயங்களை சொன்னாரு. உக்ரைன், மிடில் ஈஸ்ட் மாதிரி பெரிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாம ஐநா கஷ்டப்படுது. சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் SDGsல முன்னேற்றம் ரொம்ப மெதுவா இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் விஷயத்துல வெறும் பேச்சு தான் இருக்கு, செயல் இல்ல. கிளைமேட் ஜஸ்டிஸ், அதாவது இதனால பாதிக்கப்படுற ஏழை நாடுகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொன்னாரு. உலக பொருளாதாரம், ட்ரேட் வார்ஸ், டெக்னாலஜி கண்ட்ரோல்ஸ்னால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. பயங்கரவாதம் பத்தி என்ன ஸ்பெசிஃபிக்கா சொன்னாரு? பயங்கரவாதம் ரொம்ப அவசரமான, எல்லாரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஆபத்துன்னு சொன்னாரு. அதுக்கு ஃபண்டிங் போறத தடுக்கணும், முக்கிய தீவிரவாதிகளை தடை செய்யணும், தீவிரவாதத்தை ஆதரிக்கிறவங்களுக்கு எதிரா உலக நாடுகள் இன்னும் நெருக்கமா வேலை செய்யணும்னு சொன்னாரு. தீவிரவாதத்தோட மையமா இருக்கிற ஒரு பக்கத்து நாட்டோட வாழ்ற இந்தியாவுக்கு இதோட தீவிரம் நல்லா தெரியும்னு மறைமுகமா சொன்னாரு. இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? என்ன மாதிரி சீர்திருத்தம் கேட்டாரு? ஐநா, குறிப்பா செக்யூரிட்டி கவுன்சில் அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. அது இன்னைய உலகத்தை ரெப்ரசன்ட் பண்ணல. அதனால பெர்மனன்ட், நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் 2 கேட்டகரியிலயும் மெம்பர்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னு கேட்டாரு. இந்தியா மாதிரியான நாடுகளும் மத்த வளரும் நாடுகளும் உலகத்துல இன்னும் பெரிய பொறுப்பெடுக்க தயாரா இருக்குன்னு சொன்னாரு. பிரச்சனைகள் வரும்போது எல்லா தரப்பிலையும் பேசக்கூடிய நாடுகள் நடுவுல இன்னு பேசி தீர்க்க முன் வரணும்னு சொன்னாரு. ஆக உலக அளவுல இந்தியாவோட பார்வை என்ன? ஐநா மாதிரி அமைப்புகள் ஏன் தடுமாறுது? இன்னும் சமமான ஒரு உலக ஒழுங்குக்கான தேவை ஏன் வருதுன்னு புரிஞ்சுக்க இது உதவுது.